கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. இந்த நாளில் கூட தேவனுடைய சமூகத்திலே தேவனை ஆராதிக்கும்படியாக, தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறவங்க யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால், ஈடு இணையற்ற இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த நாளில் சாட்சி என்று சொல்லக்கூடியதான ஒரு தலைப்பின் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கப் போகிறோம். எடுத்து வாசிப்போம். எசையா 43 அதிகாரம் 10வது வசனம். எசையா தீர்க்கதரிசி எழுதின 43வது அதிகாரம் 10வது வசனம். நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. சாட்சிகள் சாட்சிகள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆங்கிலத்தில் டெஸ்டமனி அல்லது ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னா, உண்மையானது என்பதற்கான முறைப்படியான அறிக்கை அல்லது சான்றறிக்கை. இருக்கீங்களா? உண்மையான முறைப்படியான அறிக்கை சான்றறிக்கை. உண்மையா முறைப்படி, அதுதான் சாட்சி. ஒன்று மெய்யானது என்பதை காட்டுகின்ற ஒரு சான்று உறுதி அல்லது ஒரு அத்தாட்சி தான் சாட்சி. இது மெய்யானது என்பதை காட்டுகிறது. பொதுவாக நம்ம கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவோம் கேட்டீங்கன்னா, எழுந்து சபையிலிருந்து சாட்சி சொல்வது வழக்கம். நம்ம நினைச்சிட்டோம் சாட்சிகள்லாம் எழுந்து நிற்கிறது, தேவ சமூகத்தில் வந்து கர்த்தர் எனக்கு நல்ல சாப்பாடு கொடுத்தாரு, என் கூட இருந்தாரு அப்படி சொல்லி வெறுமையாக கடந்து போகிறது சாட்சி. அது மட்டுமல்ல, இது ஒரு குறிக்கோளா அநேகர் என்ன பண்றோம் அப்படின்னா, சாட்சியை வந்து சபையில சொல்லிட்டு நம்ம போயிடும். இருக்கீங்களா? அது சாட்சி கிடையாது. சாட்சி என்பதற்கு இன்னும் நிறைய விஷயங்கள், அதைத்தான் இன்னைக்கு நாம தியானிக்கிறோம். இன்னைக்கு சாட்சிகள் என்பது என்ன அப்படின்னா, சாட்சி சொல்லுங்க பிரதர், சாட்சி சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னா, எனக்கு பஸ்ஸு கிட்ட டிக்கெட் கிடைக்காம இருந்துச்சு, ட்ரெயினுக்கு டிக்கெட் கிடைக்காம இருந்துச்சு, ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் கிடைக்காம இருந்துச்சு, நான் உட்காந்து ஜெபம் பண்ணேன், நான் விசுவாசித்தேன், இன்னொரு முறை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி நான் வந்து ட்ராவல்ஸுக்கு போனேன். உடனே ஒரு டிக்கெட் எனக்காக கர்த்தர் கொடுத்தாரு. ஃப்ளைட்டில் சுகமாக பறந்து போனேன், ட்ரெயினில் சுகமாக போனேன், படுத்து தூங்கி போனேன், நல்லா ஸ்லீப்பர் கிளாஸில். பஸ்ஸில் நல்லா உட்காந்து ஆறாமல் அமர்ந்து போனேன். சொந்த பந்தங்களோடு சாப்பிட்டேன், சொந்த பந்தங்களோடு விருந்து நல்லா அறுபறந்து, சொந்த பந்தங்களோட ஆட்டம் பாட்டம், கர்த்தர் எனக்கு இதெல்லாம் செஞ்சார், நான் திரும்ப வீடு வந்தேன் அப்படின்றது சாட்சிகள். ஆமென். இதைத்தான் இன்னைக்கு நம்ம சாட்சிகள்னு சொல்லி ரொம்ப நாள் என்ன பண்ணிட்டு இருக்கோம். சினிமாவுக்கு காசு கொடுத்தாரு, சினிமா பார்க்க டிக்கெட் கொடுத்தா, சினிமாவுக்கு நல்ல மூட்டை கிடைக்காத நல்ல சீட்டை கொடுத்தாரு, பஸ்ஸில் நல்ல சீட்டை கொடுத்தாரு, ட்ரெயினில் நல்ல சீட்டை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இப்படியே நம்ம நல்லா சாப்பாடு கொடுத்தா, துணிமணி கொடுத்தாரு அப்படின்ட்டு இப்படியே சொல்லிட்டு அப்படியே காலம் போன போக்கில் நம்ம எல்லாமே அப்படியே போயிடும். கால் போன போக்கில், மனம் போன போக்கில் போய் வாழ்ந்து
கொண்டிருக்கிறோம். சாட்சிகள் என்பது என்ன அப்படின்னா, இந்த 43 இந்த ஏசாயா 43:10 ரொம்ப விவரமா சொல்லுது. நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து. நல்ல கவனம் பாருங்க. சாட்சிகள் என்பது என்ன அப்படின்னா, இப்ப சொன்னேன் பாருங்க, மெய்யானது, அத்தாட்சி, முறைப்படியான அறிக்கை அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, முதல்ல நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து, முதல்ல தேவனை உணரணும். உறக்கம் கொடுத்தாரு, பஸ்ஸுக்கு டிக்கெட் கொடுத்தாரு, ட்ரெயினுக்கு டிக்கெட் கொடுத்தாரு, என் பையனுக்கு ஆசை வச்சாரு, குடும்பங்களோட சொந்த பந்தங்களோடு பிறந்த நாள் கொண்டாடினேன், திருமண நாள் கொண்டாடினேன், திருமணத்துக்கு போனேன், ஒரு கல்யாணத்துக்கு போனேன், ஒரு காது குத்துக்கு போனேன், கர்த்தனை கூட வந்தாரு, பேசினாரு, போனாரு, வந்தாருன்றது சாட்சி கிடையாது. சாட்சி என்பது என்ன அப்படின்னா, நீ தேவனை உணர்கிறது சாட்சி. இரண்டாவது அவரை அறிகிறது சாட்சி. மூணாவது நீ எவ்வளவு விசுவாசிக்கிற என்பது சாட்சி. இருக்கீங்களா? அப்போ இதுக்குதான் சாட்சிகள். இதுதான் சாட்சி. உணர்கிறது, அறிந்து கொள்கிறது, விசுவாசிக்கிறது தான் சாட்சி. நீங்க சாட்சி நம்ம உண்மை செய்ய முடியும். நீங்க இவ்வளவு காணிக்கை கொடுத்திருக்கிறேன், இவ்வளவு தசம பாகம் கொடுத்திருக்கிறேன், இவ்வளவு ஜெபம் பண்ணிருக்கிறேன் அப்படின்றதெல்லாம் கணக்குல இருக்கும். ஆனா அது சாட்சியின் கணக்குல வராது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி போயிட்டு இப்படி வர மாதிரி பரலோக ராஜ்யம் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பரலோகத்துக்கு போயிடுவோம், பரலோகம் இருக்கு அப்படின்றாங்க. ஈஸியா கண்ணை மூடி திறந்தவொன்னு பரலோகத்துக்கு போக முடியும். நீ பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா உனக்கு சாட்சி இருக்கு. புரியுதா? 1 யோவான் 5:6-8 வரைக்கும் வாசிக்கும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம், 1 John chapter 5 verses 6 to 8. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவராக உள்ளபடியினால். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 6 வசனத்திலிருந்து 8 வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும். நல்ல கவனமா பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசி சாட்சியை குறித்து சொல்லுகிறான். நீங்கள் தேவனை அறிந்து உணர்ந்து விசுவாசிக்கும்படியாக. வேற தேவர்கள் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்க சாட்சியின் வாழ்க்கை வாழும் பொழுதுதான் நீங்க உலகத்துல சாட்சி எவ்வளவு கூடிய சாட்சியா இருக்கீங்களோ அவ்வளவு கூடிய சாட்சிகள் தான் உங்களை பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போகணும், பரலோகத்துக்கு பங்கடைய செய்யுது. கண்ணை மூடி திறந்தோன்னு பரலோகத்துக்கு போக முடியாது. சொன்ன டிக்கெட் எடுத்துட்டு போய் ஒரு ஊருக்கு போயிட்டு வர மாதிரி, ஒரு மாநிலத்துக்கு போயிட்டு வர மாதிரி, ஒரு நாட்டுக்கு போயிட்டு வர மாதிரினா நீங்க ஈஸியா போயிட்டு வர முடியும். அவ்வளவு ஈஸி கிடையாது. பரலோகம்ன்றது அவ்வளவு ஈஸி. வேதம் சொல்லுவீங்க, இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர், ஜலத்தினாலே மாத்திரமல்ல ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர், அவர் ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரை சாட்சி கொடுவார். ஆவியானவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சாட்சி கொடுவார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சாட்சி கொடுக்கணும்னா நீங்க எவ்வளவு கர்த்தரை உணர்ந்து, கர்த்தரை அறிந்து, கர்த்தரை விசுவாசித்து, வேற தேவர்கள் இல்லாதபடிக்கு, உங்களுக்குள் வேற தேவர்கள் வராதபடிக்கு தேவனை நீங்க எவ்வளவு உயர்த்திருக்கீங்க, கனப்படுத்திருக்கீங்க, அவரை எவ்வளவு மகிமைப்படுத்திருக்கீங்க, எவ்வளவு வெளியே கொண்டு வந்திருக்கீங்கன்றது பரிசுத்த ஆவியானவருடைய சாட்சி. அடுத்த சாட்சி பாருங்க. பரலோகத்துல பூமியில எத்தனை சாட்சிகள் இருக்கு பாருங்க.
பரலோகத்தில் இருக்க சாட்சி இருப்பாங்க. பரலோகத்தில் சாட்சி இருக்கிறவர்கள் மூவர். பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் என்பவர்களே. ஆமா. இப்ப பரலோகத்துல 3 சாட்சி. ஒண்ணு பிதா, இரண்டாவது வார்த்தை, மூணாவது பரிசுத்த ஆவி. அப்போ பிதாவை நீங்கள் எவ்வளவு அறிந்திருக்கிறீர்கள்? பிதாவை எவ்வளவு நீங்க உணர்ந்திருக்கிறீர்கள்? பிதாவாகிய தேவனையும் பரிசுத்த ஆவிக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவை எவ்வளவு விசுவாசித்திருக்கிறீர்கள் என்பதெல்லாம் கணக்கிடப்படும் பரலோகத்தில். இந்த 3 பேர் சாட்சி இல்லாம நீங்க பரலோகத்துக்கு போக முடியும். அப்ப நீங்க பூமியில வாழ்றதுக்கு சாட்சி இருக்கு. என்ன சாட்சி பாருங்க? மூலங்களிலே சாட்சிக்கிற இரண்டு மூன்று ஆவி, ஜலம், ரத்தம். ஆவி, ஜலம், ரத்தம். இந்த 3 ஆவி, ஜலம், ரத்தம், இந்த 3ம் நீங்க பூமியில வாழ்றதுக்கு சாட்சி. அப்போ நீங்க பூமியில வாழணும்னாலும் சாட்சி இருக்கணும். நீங்க பரலோகத்துக்கு போனாலும் வாழ்ந்தாலும் பரலோகத்தில் இருந்தாலும் சாட்சி இருக்கணும். அப்போ சாட்சி இல்லாமல் ஒண்ணுமே செய்ய முடியாது. சாட்சி இல்லாமல் ஒண்ணுமே இல்லை. நீங்க ஜெபத்தை வச்சு, காணிக்கையை வச்சு, உபவாசத்தை வச்சு நீங்க பரலோகத்துக்கு போக முடியாது. உங்க சாட்சிகள் தான். நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க, எப்படி உங்களுடைய ஜீவியம் இருக்கு, உங்களுடைய உடை பாவனை இதெல்லாம் எப்படி இருக்கு, உங்களுடைய அசைவுகள் எப்படி இருக்கு, உங்களுடைய திறமைகள் எப்படி இருக்கு, இதெல்லாம் வச்சு கணக்கிடப்பட்டு தான் இந்த சாட்சி மூலம் தான் உங்களை பரலோகத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சும்மா உட்காந்து பரலோகத்துக்கு நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் உபவாசம் பண்ணிட்டேன், நான் ஜெபம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. சாட்சி உள்ளவாங்க. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கைகள் சாட்சி உள்ளதாக இருக்காங்க. ஆமா பாஸ்டர், நேற்று தான் சாட்சி சொன்னேன், இன்னைக்கு தான் சாட்சி சொன்னேன், ஊருக்கு போயிட்டு வர கர்த்தர் கூட இருந்தாரு, சாப்பிட கூட இருந்தாரு, படுத்து தூங்கும்போது கூட இருந்தாரு, எனக்கு பணம் இல்லாம இருந்துச்சு பணம் கொடுத்தாரு, வேலை இல்லாம இருந்துச்சு வேலை கொடுத்தாரு. இது எல்லாமே ஒரு சாதாரண காரியம். இது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இல்லைங்க, இது சாதாரணமான மனுஷனுக்கும் கிடைக்கக்கூடிய ஆசை. கர்த்தர் எல்லா ஜனங்களுக்கும் வைத்திருக்கிற நார்மலான ஒரு காமனான விஷயம். வேலை, சாப்பாடு, துணிமணி, தூக்கம். நீ சுகவீனம் ஆயிட்ட அப்படின்னா சுகமாகிறது, பலவீனம் ஆயிட்டேன்னா பலமாகிறது, உட்கார்ந்தானே எந்திரிக்கிறது, எந்திரிச்சா உட்கார்றது. இது எல்லாமே நீ கிறிஸ்துவன இருக்கணும் தேவையே கிடையாது. கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்தாலும் இது சாதாரண ஒரு ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க இது சாட்சி. இது வந்து நீங்க போக பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய விஷயமா, இது ஒரு பெரிய ஒரு விஷயமா நம்ம சாட்சி சொல்லி தெரியும். எனக்கு சாப்பாடு கொடுத்தாரு, சொந்த பந்தங்களோட உட்கார வச்சாரு, சமாதானமா இருக்க வச்சாரு, அப்படிங்கிற சொன்ன இது எல்லாருக்கும் கிடைக்கும். இதுக்கு நீ கிறிஸ்தவனாயிதான் சமாதானமா இருக்கிற, சந்தோஷமா இருக்கிறது. சாதாரணமா ஒரு கிளப்ல போனீங்கன்னா குடிச்சிட்டு சந்தோஷமா இருக்க கூட சந்தோஷமா சமாதானத்தை இருப்பான். சீட்டு விளையாடுற இடத்துல சந்தோஷம் சமாதானம் இருக்கும், விபச்சாரம் செய்யறதுல சமாதானம் சந்தோஷம். ஆனால் அது கிறிஸ்துவுக்குள் உணர்ந்து அறிந்துன்றது வேற. விட வேண்டியதெல்லாம் விட்டுட்டு எப்படி வாழணுன்ற ஒரு வாழ்க்கை. அப்போ இங்க சொல்லப்படி 44:8, ஏசாயா 44:8, ஐசையா chapter 44:8. நீங்கள் கலங்காமலும் பயப்படாமல் இருங்கள். அக்காலம் முதல் கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் உணர்ந்தது இல்லையோ? இதற்கு நீங்களே என் சாட்சிகள். என்னை தவிர தேவனுண்டோ? வேறொரு கண்மலை இல்லையே, ஒருவனையும் அறியே. நீங்கள் கலங்காமலும் பயப்படாமல் இருங்கள். அக்காலம் முதல் கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன்னறிவித்ததும் இல்லையோ? இதற்கு நீங்களே என் சாட்சி. இதற்கு நீங்களே என் சாட்சிகள். அப்போ இதுக்கு என்ன சாட்சி, இதுக்கு என்ன அர்த்தம்? ஆண்டவர் நமக்கு விளங்க பண்ணலையா? கேள்விகள் நிறைய இருக்கு. 6-7 எடுத்து வாசித்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகா தெரியும். 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்கிறார். பூர்வ காலத்து ஜனங்களை
நான் ஸ்தாபித்தது முதற்கொண்டு என்னைப் போல எதையாகிலும் வரவழைத்து இன்னினதென்று முன்னறிவித்து எனக்கு முன்னே வரிசையாக நிறுத்தத்தக்கவன் யார்? நிகழ்காரியங்களையும் வருங்காரியங்களையும் தங்களுக்கு அவர்கள் அறிவிக்கட்டும். நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பயப்படாமலும். அப்போ இது சாட்சிகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அறிந்து கொள்ளு. விவரமா சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவரை முந்தினவர் பிந்தினவருமா இருக்கு. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிற காரியம், பூர்வ காலத்து ஜனங்களை நான் ஸ்தாபித்தது முதற்கொண்டு என்னை போல எதையாகிலும் வரவழைத்து உண்ணினர். என்னை போல வரவழைத்து. நல்ல கவனம். அப்போ ஆண்டவர் இருக்கிற இடத்துல வேற ஒரு விஷயத்தையோ, வேற ஒரு காரியத்தையோ, வேற ஒரு மனுஷனையோ, வேற ஒரு கிரியைகளையோ உண்டாகிறது சாட்சிகள் கிடையாது. ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்துல ஆண்டவர் இருக்கணும். நல்லா சொல்றது புரியுது. சாட்சிகள் என்பது என்னன்னா, நம்ம என்ன எப்படி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஆண்டவர் வைக்க வேண்டிய இடத்துல ஒரு ஆசை, ஒரு இச்சையையும், ஒரு பாவத்தையும், ஒரு மீறுதலையும், ஒரு அக்கிரமத்தையும், நம்முடைய சுயத்தையும், நம்முடைய மாம்சத்தையும், அல்லது வேற ஒரு தேவர்களையும், வேற ஒரு தேவதைகளையும், ஒரு வேலையையும், ஒரு வியாபாரத்தையும், மனுஷனையும் நமக்குள்ள இருக்கக்கூடிய சுயமான சில விதமான கிரியைகளையும் கொண்டு வந்து வச்சு இப்படியான இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு வாழ்ந்து. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இது சாட்சிகள் கிடையாது. சொல்லப்படுது இல்லையா? அப்போ இங்க சொல்லுங்க, நீங்கள் கலங்காமலும் பயப்படாமல் இருங்கள். அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன் அறிவித்ததும் இல்லையோ. அப்போ ஆண்டவர் நமக்கு எவ்வளவு விஷயங்களை விளங்க பண்ணியிருக்கிறார். பைபிள் மூலமாக, சுவிசேஷகர் மூலமாக, பிரசங்கங்கள் மூலமாக, பிரசங்கியார்கள் மூலமாக, ஊழியர்கள் மூலமாக, ஊழியக்காரிகள் மூலமாக எவ்வளவு நம்ம நினைப்போம், எனக்கு விளங்க பண்ணினார் அப்படின்னா எனக்கு தீர்க்க தரிசனம் வந்துச்சு, எனக்கு சொப்பனம் வந்துச்சு. அது கிடையாது. ஆண்டவரை வச்சு ஆண்டவர் மூலமாக நமக்கு பிரசங்கங்கள், சுவிசேஷங்கள் மூலமாக, ஆண்டவருடைய உவமை மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் நம்ம வாழக்கூடிய சாட்சிக்கு உதாரணம். வேதம் சொல்கிறது, இந்த வேதாகமத்திலிருந்து உன்னை கூட்டவோ குறைக்கவோ உனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு நாம கூட்டியும் குறைச்சியும் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இருக்கீங்களா? அடுத்து எசேக்கியேல் 39. எசேக்கியேல் 39ஆம் அதிகாரம் 7வது வசனம். எசேக்கியேல் chapter 39 verse 7. இவ்விதமாய் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் நடுவிலே என் பரிசுத்த நாமத்தை தெரிவிப்பேன். என் பரிசுத்த நாமத்தை இனி பரிசுத்த குலைச்சலாக்க விட்டேன். அதனால் நான் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தர் என்று புறஜாதியில் அறிந்து கொள்வார்கள். அப்போ இந்த கிறிஸ்தவர்கள் அப்படின்றவர்கள் கிறிஸ்துவை அல்லாதவர்களுக்கு சாட்சியாக நல்ல கவனம். அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா, கிறிஸ்துவை அல்லாதவர்கள் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது, அவரை உணர்ந்து, அவரை அறிந்து, அவர் மேல் விசுவாசம் வைத்து, வேற தேவர்கள் உனக்கு உண்டாக வேண்டாம், நானே தேவன். இதுதான், இப்படிதான் நம்முடைய சாட்சிகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த சாட்சிகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுதா? இந்த சாட்சியின் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
அப்ப இங்க சொல்லப்படும் போது கிறிஸ்துவை அல்லாதவர், இந்த இடத்துல புறஜாதிகள் சொல்லி மொழிபெயர்த்திருக்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கிறிஸ்துவை உணராதவர்கள், கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளாதவர்கள், கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர்கள், அல்லது கிறிஸ்துவை அறிக்கை செய்யாதவர்கள், கிறிஸ்துவை அறிந்து அறியாமல் இருக்கிற ஜனம், அவங்க தான் புறஜாதி. அப்போ இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு கிறிஸ்துவை அறிந்த நீ, கிறிஸ்துவை உணர்ந்த நீ, அந்த யோவான் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது, அந்த 1 யோவான் புத்தகத்தில் வாசிக்கும் 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறதை குறித்து பார்க்கணும். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசுவும், பரிசுத்த ஆவியானவரும், அதுக்கடுத்து அவருடைய ரத்தம், அவருடைய நம்முடைய நம்முடைய ஆவியும் ஜலமும் சாட்சிகள் சொல்லுவாங்க. அப்போ இப்படிப்பட்ட சாட்சிகள் நமக்கு உண்டாயிருக்கிறதா? இந்த சாட்சிகள் எனக்கு இப்போ எனக்கு பரிசுத்த ஆவியானவர் எப்படி சாட்சி கொடுப்பார்? இப்போ நான் என் கையில வச்சிருக்கிற இந்த பைபிள் எப்படி எனக்கு சாட்சி கொடுக்கும்? இந்த வார்த்தை எப்படி சாட்சி கொடுக்கும்? இயேசு கிறிஸ்து எனக்கு இப்ப எப்படி சாட்சி கொடுப்பார்? இந்த பூமியில இந்த நிலம், இந்த ஜலம், இந்த அக்னி எப்படி சாட்சி கொடுக்கும்? சொல்லுங்க, யோசித்து பாருங்க. இப்ப எனக்கு சாட்சி கொடுக்க கூடுமானால் என்னுடைய சாட்சி எப்படியாக இருக்கும்? ஒரு மனுஷன் சொல்லும்போது, ஒரு மனுஷன் சொல்லும்போது, அதை செய்யாத இதை செய்யாத, அப்படி போன இப்படி போன உடனே எப்படி ஒரு கோவம். நீ யார் என்னை கண்டிக்க? நீ யாரு சொல்லு? எங்க அப்பாவே சொன்னது கிடையாது, எங்க அம்மாவே சொன்னது கிடையாது. நீ எப்படி என்னை சரியா ட்ரெஸ் போடணும்னு சொல்ல போச்சு, நீ எப்படி நல்லா பேசணும்னு சொல்ல போச்சு, நீ எப்படி நல்லா உட்கார்ந்து, நீ எப்படி என் நடைய குறை சொல்ல போச்சு, இப்படிலாம் பேசும். அப்போ என்னை மாத்திக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்புகள் கொடுத்தும் என்னுடைய நடை உடை பாவனம், என்னுடைய செயல், என்னுடைய ஒவ்வொரு விஷயம் அசைவுகளையும் மாத்திக்கிற எனக்கு ஆண்டவர் சில உணர்வுகளை சிலர் மூலமாக விளங்க பண்ணின போதும் மறுபடி நான் பழைய குருடி கதவை திரடின்னு அதே மாதிரி விழுந்து போய்கிட்டே இருந்தால் என்னுடைய சாட்சி இந்த நிகழ் காரியத்தில், இந்த நிகழ் நேரத்தில் எப்படி இருக்கும்? இந்த பிரசன்ட் லைஃப்ல என்னுடைய டெஸ்டிமனி எப்படி இருக்கும்? அப்போ இன்னைக்கு பரலோகம் திறக்கப்படும் பொழுது, இயேசு கிறிஸ்துவுடைய வருகை இருக்கும் பொழுது என்னுடைய சாட்சியில நான் எப்படி இருக்கும்? என்னுடைய அழிவுகள் எப்படி இருக்கும்? என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நினைச்சு பாருங்க. சாட்சிகள் எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவை அல்லாதவர், அப்போஸ்தலர்கள் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 4-5 வசனத்துல பாத்தீங்கன்னா, சவுல் என்ற ஒரு மனுஷனை குறித்து பார்க்கும். இந்த சவுல் எப்படிப்பட்டவன், எவ்வளவு மோசமானவன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமா போய் தமஸ்குக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசம் இருக்கணும். அப்போ இந்த சவுல் என்பவன், பவுல் சவுலாக இருந்த பொழுது எப்படிப்பட்டவனாக இருந்தான் அப்படின்னா, தேவனுடைய சீசர்களை அடிக்கவும் கட்டி வைக்கவும் கொலை செய்யக்கூடியவனாக, தேவாலயங்களை இடித்து ஆசாரியர்களை கொலை செய்கிறவனாக காணப்பட்ட ஒரு மனுஷன். இவன் யார் அப்படின்னா ஒரு புறஜாதின்னு சொல்லணும். கிறிஸ்துவை அறியாதவன் புறஜாதின்னு சொன்னா, நான் சொன்னேன், கிறிஸ்துவை அறியாதவன், தெரியாதவன், புரிந்து கொள்ளாதவன், உணராதவன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தவன்
இப்ப அவனை சுத்தின ஒரு பிரகாசம், அந்த பிரகாசத்தின் நடுவில் அவனுடைய கண்கள் மூடப்படுது. எந்த கண்கள்? சரீரத்தின் கண்கள் மூடப்படுது. இப்போ இயேசு கிறிஸ்து பேசுறார். யார் அப்படின்னு அவன் கேட்கும்போது அவன் தலையில விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அல்லேலூயா. இப்போ இயேசுவை அறிகிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இப்ப இயேசு தீர்க்கதரிசி நம்ம பார்க்கும் பொழுது இதுக்கு முந்தின வசனங்கள்ல 44வது அதிகாரத்துல 6-8 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்க என்ன சொல்ற? நான் முந்தினவரும் பிந்தினவருமாக ஒண்ணு. இரண்டாவதாக உங்களுக்கு நான் முன்னறிவித்து உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். புரியுதா? அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு அறிய வைக்க சொல்லுவாங்க. எங்களுக்கெல்லாம் அறியறதுக்கு வாய்ப்புகளை நீங்க சொல்ல முடியும், உணர்ந்து கொள்ள உங்களுக்குலாம் வாய்ப்புன்னு சொல்ல முடியாது. கர்த்தர் உங்களுக்கு தேவ செய்தி மூலமாக, பிரசங்கங்கள் மூலமாக, சுவிசேஷங்கள் மூலமாக, சுவிசேஷகர்களாலும் பிரசங்கியார்களாலும் பெரியவர்களாலும் பரிசுத்தர்களாலும் உங்களுக்கு என்ன இருக்கு? சில ஆலோசனைகளை, சில நல்ல ஒழுக்கங்களை உங்களுக்கு சொல்லாமல் இருக்க மாட்டார். நீ எப்படி நடக்கணும், எப்படி வாழணும், எப்படி பேசணும், எப்படி சொல்லணும், ஒரு டீச்சர் மூலமாக. நீங்க ஸ்கூல்ல படிச்சிருந்தீங்க அப்படின்னா, ஒரு காலேஜில் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு டீச்சர் மூலமாக கூட என்ன இருக்கும்? கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒழுக்கங்களை, சாட்சிகளை உண்டு பண்ணியிருக்கோம். ஏன்னா பூமியில சாட்சிகளுக்கு கண்டிப்பா உங்களுக்கு சாட்சி கொடுக்க சித்தமா. அப்போ ஒரு சாட்சி வாழ்க்கையை கண்டிப்பா எதிர்பார்த்து ஆண்டவர் ஒரு சில காரியங்கள் செய்திருக்கு. அதையும் மீறி நடக்கிறதா விஷயம். இப்போ நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் அப்படின்னு நான் இங்க இயேசுவை துன்பப்படுத்துறேன். நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயங்களும், நம்ம செய்கிற ஒவ்வொரு பாவமும், மீறலும், அக்கிரமும், நம்ம பண்ற ஒவ்வொரு தவறும் சாட்சிக்கு விரோதமாக, சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா, முள்ளில் உதைக்கிறது போலதான் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம். சாட்சியான வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில இருக்கா? இன்னைக்கு எனக்கு சாட்சி இருக்கா? என்னுடைய வாழ்க்கை என்ன? நான் என்ன வாழ்றேன்? ஏதோ வந்தோம், ஏதோ பைபிள் படித்தோம், ஏதோ ஜெபம் பண்ணோம், ஏதோ உபவாசம் பண்ணோம், ஏதோ சாப்பிட்டோம், ஏதோ தூங்கணும், ஏதோ போனோம், ஏதோ சண்டை போட்டுக்கிட்டோம், ஏதோ அடிச்சு பிடிச்சி சமாதானம் ஆகிட்டோம், ஏதோ போனோம், ஏதோ வந்துன்றது வாழ்க்கை கிடையாது. எல்லாவற்றிலும் ஒரு சாட்சி. உன்னுடைய செயல்கள் ஒவ்வொன்றையும், உன்னுடைய பேச்சுகள் ஒவ்வொன்றிலும், உன்னுடைய சொல் ஒவ்வொன்றிலும், உன்னுடைய சத்தம், உன்னுடைய அசைவுகள், நீ உட்காரும்போது, நீ எந்திரிக்கும் போது, நீ நடக்கும்போது, நீ ஓடும்போது, நீ வேலை செய்யும்போது, வியாபாரம் செய்யும்போது, படிக்கும்போது, எல்லாவற்றிலுமே சாட்சிகள் இருக்கணும். கர்த்தர் எதிர்பார்க்க. அப்போ இப்படி இருந்த ஒரு புறச்சாதியான மனுஷனையே கர்த்தர் சாட்சியாக மாத்துறாரு. எப்படி மாத்துறாரு? இவ்வளவு அழகா மாத்துறாரு. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17-19 வரைக்கும் வாசிக்கும். 1 தீமோத்தேயு புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க. ஒன்றாம் அதிகாரம் 1 தீமோத்தேயு chapter 1 verses 17-19. நித்தியமும் அழிவில்லாமையும், நித்தியமும் அழிவில்லாமையும் அகரிசனமும் உள்ள
ராஜ்யமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதாக்காலையும் உண்டாயிருப்பதால். இப்போ நம்ம சாட்சியில என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா இது ரொம்ப முக்கியம். நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசமும் உள்ள ராஜ்யமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமாய். அப்போ உன்னுடைய சாட்சி கர்த்தரை கனப்படுத்தக்கூடியதாக, கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். உன் பேர, உன் புகழ, உன் படிப்ப, உன் சொத்த, நீ சொத்து, உன்னுடைய சொத்து, உன்னுடைய சொத்து, நீ சம்பாதிச்ச உன்னுடைய சொத்து, உங்க தாத்தா பாட்டி உனக்கு கொடுத்த சொத்து, உங்க அப்பா அம்மா உனக்கு கொடுத்த சொத்து, உன் மாமியார் வீட்டில் வாங்கின வரதட்சணை சொத்துகள், இதை கனப்படுத்தினாலும் உன்னுடைய படிப்பு, உன்னுடைய வேலை, இதை உயர்த்தின கனப்படுத்தினவை நீ ஆண்டவரை கனப்படுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். சோபடி குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல்மனசாட்சியும் உடையவனாக. அப்போ இந்த சொல்லப்படுகிறது, நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல்மனசாட்சி. அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, நல் மன சாட்சியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நல்ல சாட்சியை உங்களிடத்துல எதிர்பார்க்க. அப்போ உங்களுடைய போராட்டம் எப்படிப்பட்டதா இருக்கு, உங்களுடைய வாழ்க்கை போராட்டம் எப்படிப்பட்டதா இருக்கு, நல்ல போராட்டமா இருக்கு. அதுலதான் கர்த்தர் மகிமைப்படுவார். அப்போ இந்த சவுல் எப்படி போராட்டம் பண்ணிட்டு இருந்தான்? தேவனுடைய ஜனங்களையும் தேவ பெண்களையும் தேவ ஆண்களையும் தேவனுடைய ஆசாரியர்களையும் உடைத்து நொறுக்கி கட்டி அடிச்சு கொன்னு, அப்படிப்பட்டவன் தான் இந்த சவுல். இன்னைக்கு சவுல் தீமோத்தேயுக்கு இப்படிப்பட்ட ஒரு லெட்டர் எழுதுறான் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை புரட்டி போடும். வேணும் சொல்லுவாங்க. இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். புரியுதா? இம்னேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர். அவர்கள் தூசியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு இந்த சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார். இன்னைக்கு சபையோர்களே, விசுவாசிகளே, தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, நீங்க சாட்சிகளை இழந்து விசுவாசத்தை விட்டு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கபடி சேதப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கீங்களா? மனம் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் இந்த நல்மனசாட்சியை சில தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் வேதம் சொல்லு. நீங்க சாட்சிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை கப்பல், விசுவாசத்தின் கப்பலை சேதப்படுத்தும். நீங்க சாட்சி இல்லை, உங்க வீட்டில் சாட்சி இல்லைனா, உன் வேலையில சாட்சி இல்லை, உன் வியாபாரத்தில் சாட்சி இல்லை, உன் படிக்கிற இடத்துல சாட்சி இல்லைனா, உன்னுடைய சபையில சாட்சி இல்லைனா, உன் சொந்த பந்தத்துக்குள்ள உறவினருக்குள்ள நீ நல்ல சாட்சி இல்லைன்னா, நீ தேவன் கொடுத்த விசுவாசத்தின் கப்பலை சேதப்படுத்தி கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். அப்ப இந்த கப்பல் சேதமாச்சு, விசுவாசத்தினுடைய கப்பல் சேதமாச்சு அப்படின்னா, உலகத்தில் உனக்கு கிடைக்கக்கூடிய 3 சாட்சிகளும் பரலோகத்தில் கிடைக்கக்கூடிய 3 சாட்சிகளும் இழந்து போகிறேன். இந்த 3 சாட்சியும் உலகத்திலையும் பரலோகத்திலையும் இல்லைன்னு சொன்னா, நீ பரலோகத்துக்கு போக மாட்டேன், நரகத்துக்கு போயிடும். நீ ஜெபமானது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும், நீ பைபிள் படிச்சதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும், நீ ஞானஸ்தானம் எடுத்தது வேஸ்ட்டாக போயிடும், நீ அபிஷேகம் பண்ணப்பட்டது இந்த இடத்துக்கு போனால் அபிஷேகம் கிடைக்கும், அங்கே போனால் அபிஷேகம் கிடைக்கும், அந்த ஊழியக்காரன் அபிஷேகம் பண்ணால் இந்த ஊழியக்காரன் அபிஷேகம் பண்ணால், இந்த ஸ்டேஜுக்கு போனால், இந்த கிரவுண்டுக்கு போனால், இந்த கோபுரத்துக்கு போனால், இந்த மாடிக்கு போனால், இந்த மூத்த ஊழியக்காரர்கிட்ட போனால்,
இன்னைக்கு பாட்டு படிச்சு வரக்கூடிய ஊழியக்காரர்கிட்ட போனா, கலர் கலர் லைட்டுகள் போட்டுட்டு ஊழியர்கள் பண்ற ஊழியக்காரர்கிட்ட போனா எனக்கு அபிஷேகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, இங்க போனா எனக்கு தீர்க்க தரிசனம் கிடைக்கும், இங்க போனா எனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் ஓடிட்டு இருக்கிற சில ஜனங்களை பார்த்து சொல்றேன், நீங்க எல்லாம் சாட்சிகளை சேதப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. சாட்சிகளை நீங்க சேதப்படுத்துறீங்கன்னா நீங்க பரலோகத்துக்கு போக முடியாது. நீங்க வாழ்றது அவ்வளவு. புரியுதா? இப்ப அப்போஸ்தலர் 9 இப்ப பாருங்க, அப்போஸ்தலர் 9 13 வருஷம் வாசம். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டேன். அனனியா ஆண்டவர்கிட்ட சொல்றான், சவுலை பார்த்து சவுலுக்காக சொல்லிட்டு இருக்கான், ஆண்டவரே, அவன் பரிசுத்தவான்களை எல்லாம் கொன்னவனாச்சே, பரிசுத்தவான்களுக்கு பொல்லாங்கு செய்தவனாச்சே, அவனா அப்படின்னு சொல்லி அனனியா கேட்கிறான் ஆண்டவர்கிட்ட சவுலுக்காக. நல்லா புரியுதா? இது பாருங்க, நல்லா பாருங்க. இந்த ரட்சிப்புக்கு முன் ரட்சிப்புக்கு பின் அப்படின்றத 2 விதமா பிரிச்சுப்பாங்க. எப்படி நம்முடைய வாழ்க்கை எப்படி பாருங்க, ரட்சிப்புக்கு முன் ரட்சிப்புக்கு பின். ரட்சிப்புக்கு முன் அப்படின்றது பாத்தீங்கன்னா சாட்சி இல்லாத வாழ்க்கை. ரட்சிப்புக்கு பின் அப்படின்றது சாட்சி உள்ள வாழ்க்கை. இன்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த பின்னும் இந்த முன் பின் பிரிவில்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஒரே மாதிரி வாழ்க்கை. இன்னும் மோசமா தான் சில வாழ்க்கைகளை பார்க்கணும். சில பேருடைய வாழ்க்கைகளை பார்க்கும்போது இன்னும் மோசமா இருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரவோ பெருகவோ கனி கொடுக்கவோ இல்லாமதான் போயிட்டு. திருவிருந்துகள் சரியில்லை, திருவிருந்துகள் ஒழுக்கம் இல்லை, சபை கூடுதல் ஒழுக்கம் இல்லை, ஜெப வாழ்க்கையில ஒழுக்கம் இல்லை, சபைக்கு வர நேரம் ஒழுக்கம் இல்லை, உபவாசத்தில் ஒழுக்கம் இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிப்போம். குடும்பம் நடத்துகிறது, வேலை செய்கிறது, வியாபாரம் செய்கிறது, உன்னுடைய படிக்கிற இடங்கள்ல, உன்னுடைய போக்கில் வரத்துல, நிறைய இடங்களில எப்படி இருக்கணும்? ரட்சிப்புக்கு முன் எப்படி இருந்தோமோ அதை விட கேவலமாக தான் போயிருக்கோம். ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் சவுளுடைய வாழ்க்கையில மாற்றம் இருந்துச்சு. இப்ப அனனியா போய் ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது, அவன் பொல்லாங்கனாச்சு இருக்கும்போது ஆண்டவர் சொல்ற ஒரு விஷயம், ஆண்டவர் கொடுக்குற சாட்சியை குறிச்சுப்பாங்க. இந்த 15ஆம் வசனம், அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக. ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். யாருக்கு? சபையை உடைச்சவனுக்கு, ஊழியக்காரர்களை கொண்டவனுக்கு, பரிசுத்தவான்களை கொல்லாங்களால் நடத்தப்பட்டவனுக்கு, ஸ்திரீகளை பெண்களை கொலை செய்தவனுக்கு, கிறிஸ்தவ பெண்களை கொலை செய்தவனுக்கு, கிறிஸ்தவ ஆண்களை கொலை செய்தவனுக்கு, பல விதமான துரோகம் பண்ணவனுக்கு. இப்ப ஆண்டோடைய சாட்சி ரட்சிப்புக்கு முன் ரட்சிப்புக்கு பின் மாறுதா? இப்போ சவுலா இருந்தவன் பவுலாக மாறும், ஆபிரகாமா இருந்தவன் ஆபிரகாமாய் மாறான், யாக்கோபா இருந்தவன் இஸ்ரவேலாய் மாறுகிறான். இன்றைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்களுடைய ரட்சிப்புக்கு முன் ரட்சிப்புக்கு உங்களுடைய சாட்சி எப்படி இருக்கு? பிரிச்சு எடுக்கப்பட்டிருக்கீங்களா? இல்லையே, அப்படியே தான் வாழ்ந்துட்டு. அதை விட மோசமாக தான் சபைகளில் சாட்சி கிடையாது, வேலைகளில் சாட்சி கிடையாது, வியாபாரங்களில் சாட்சி கிடையாது, குடும்பங்களில் சாட்சி கிடையாது, கூட்டாளத்தில் சாட்சி கிடையாது, ஊழியக்காரங்கிட்ட சாட்சி கிடையாது, ஊழியக்காரங்களுக்கு சாட்சி கிடையாது, பிள்ளைகள்கிட்ட பெற்றோர்களுக்கு சாட்சி கிடையாது, பெற்றோர்களுக்கு பிள்ளைகள்கிட்ட சாட்சி கிடையாது, சகோதர சகோதரிகளுக்கு சாட்சி கிடையாது. இந்த சாட்சி இல்லாமல் வாழ்ந்தா என்ன? இங்க வேதம் அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும், நல்லா பாருங்க, கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கும் பெரிய பெரிய ராஜாக்களுக்கும் கிறிஸ்துவை அறிந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாக்கியம். சாட்சி என்பது அதான் சொல்றேன், 1 தீமோத்தேயு புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை வாசித்தோம்ல,
அவருடைய கனத்தையும் அவருடைய மகிமையும் யாரெல்லாம் ரசிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களோ அவங்களெல்லாம் ஆண்டவருடைய கனத்தையும் மகிமையையும் வெளியே காட்டக்கூடியவங்களாக இருக்கிறீங்க. அப்படி காட்டியிருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? இதெல்லாம் வரவாங்க. கண்களை தலைக்கு கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவர், இந்த நல்ல அருமையான ஆஸ்வதிக்கப்பட்ட சாட்சி என்று சொல்லக்கூடிய தலைப்பில் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக கொடுத்த இந்த நேரத்துக்காக நன்றி சொல்கிறேன். இயேசுவே, இந்த நாள் வந்து உங்கள் சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம், வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம், ஸ்திரீகள் புருஷர்களுக்காக செபிக்கிறோம், ஊழியக்காரர்களுக்காக செபிக்கிறோம். இயேசப்பா, உங்க இரத்த கோட்டைக்குள் பிள்ளைகளை மூடி பரிசுத்த ஆவிக்குள் பிள்ளைகளை நிரப்பி ஜீவ தண்ணீராலும் ஜீவ நதியாலும் பிள்ளைகளை நிரப்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கர்த்தரை மூடி பிள்ளைகளுக்கு சுகமும் பலனும் ஜீவனும் ஆரோக்கியமும் ஆசீர்வாதமும் அபிஷேகம் கொடுத்து தீர்க்க ஆயுசோடும் நீடித்த ஆயுசோடும் நீண்ட ஆயுசோடும் பரிபூர்ண ஆயுசோடும் முதிர் வயசு வரைக்குமாக இந்த பிள்ளைகள் எல்லாம் வாழ்ந்து வளர்ந்து பழகி பெருகி இந்த பூமியை நிரப்பட்டும். பிள்ளைகள் ஆசை இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். இந்த நாளில் உங்களுடைய சாட்சிகள் மாறட்டும். இவர்களுக்கு இருக்கக்கூடிய பிடிவாதமாக அவிசுவாசமாக ஆண்டவர் விரோதமாக இருக்கிற ஒவ்வொரு தடையும் இயேசுவின் நாமத்தினால ஒரு பெரிய சாட்சிகளை உண்டு பண்ணிக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு எழுப்புதல் உண்டு பண்ணிக்கும். இயேசுவின் நாமத்தில் ஒரு கிருபையை உண்டு பண்ணிக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு தயவை உண்டு பண்ணிக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு வைராக்கியத்தை உண்டு பண்ணிக்கணும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு பாதுகாப்பு பராமரிப்பு உண்டு பண்ணணும். இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகள் மேல ஒரு காரணம், பிள்ளைகள் விரோதமாக இருக்கிற எல்லா சாபம் பாவம் மீறுதல் இயேசுவின் எரிஞ்சு போகும். பிள்ளைகள் தீர்க்க ஆயுசோட உதவி செய்வார். இயேசுவின் நாமத்தினால்